லக்கண நின்ற புள்ளி நட்சத்திரம், ராசி ராசி நின்ற நட்சத்திரம், ராசி நாடு நின்ற நட்சத்திரம், 7ஆம் இடம் கெட்டு போயிருந்தாலோ உங்களுக்கு பாதகமா இருந்தாலோ புத்தி, இது அனைத்தும் எனக்கு நன்மையை தர வேண்டும் மனசுக்குள்ள நினைச்சுக்காங்க. இதோட வேற என்ன செய்ய போறீங்க? அதை செய்யலாம் இல்லையா? ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சிவபெருமாள் ஐயா எனக்கு ஜோதிட சொல் விளக்கம் என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த ஜோதிட சொல் விளக்கத்துக்காக அதிக டைம் எடுக்கல, ஒரு ஷார்ட் ரூட்டா முடிச்சிருக்கலாம். நிறைவு பேச்சாக ஜோதிட சொல் விளக்கம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். நோட்ஸ் எடுக்கிறீங்க எடுத்துக்கலாம், இல்ல முடியாதவங்க வீட்டுல போய் கூட லைவ்ல இருக்கோம் எடுத்துக்கலாம். இப்ப லக்கணம் அப்படின்னு சொல்லி நாம எல்லாருமே பார்க்கிறோம். லக்கண ரீதியா ஜாதகத்தோட லக்கணாதிபதி நின்ற இடத்தை பார்க்கிறது உங்களுக்கு மிகவும் பெரிய பலனை தரும். லக்கணத்தை மையமாக வைத்து, இப்ப என்னோட மிதுன லக்கணம், என் லக்கணாதிபதி பாத்தீங்கன்னா கடகத்துல. இப்ப நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, அந்த கடகம் எப்படி செயல்படுமோ அது நண்டு, அது போலதான் நான் செயல்படுவேன். மிதுனம் காற்று. காற்று, இந்த காற்று ராசியில காற்று லக்கணத்துல இப்படி பிறந்தவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அடுத்த நாள் நடக்கக்கூடிய நிகழ்வு முதல் நாளே தெரியும். இந்த காற்று ராசியில நடு நட்சத்திரம் எதுங்க ஐயா? திருவாதிரை, சுவாதி, சதயம். அவங்களுக்கு அதே போலதான், அவங்க சொல்றதெல்லாம் நடக்கும். அப்ப இது போல அந்த லக்கணத்துக்கும் அந்த லக்கணம் நின்ற புள்ளி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, லக்கணாதிபதி நின்ற புள்ளி. நீங்க இத மையமா வச்சுக்காங்க, நீங்க பலன் எடுத்து பாருங்க, நீங்க எல்லாத்தையும் அசத்துற மாதிரி பதில் சொல்லலாம். அப்ப அதுபோல லக்கணம், லக்கணாதிபதி நின்ற இடம், லக்கண புள்ளி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. என்னுடைய லக்கண புள்ளி மிருகசீரிசம். மிருகசீரிசம் புத்திர தோஷம் கொண்ட நட்சத்திரம். அப்ப எனக்கு 2 பசங்க தான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆணு ஒரு பெண் ஒண்ணு பிறந்தா மட்டும்தான் அது புத்திர தோஷம் இல்லை. 2 பொண்ணா பிறந்தாலும் புத்திர தோஷம் தான், 2 ஆணா பிறந்தாலும் புத்திர தோஷம் தான். அப்ப எனக்கு 2 ஆணு. அப்ப பாத்தீங்கன்னா அது சரியா செயல்படுது. இது எங்க தங்கப்பாண்டியன் ஐயா அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். லக்கணாதிபதி என்ற இடத்தை லக்கணமா போட்டு நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் புலப்படும். மற்றவங்களை அசத்துற மாதிரி பதில் சொல்ல முடியும். அதே போல நாம ஒரு கோவிலுக்கு போறோம். ஒரு கோவிலுக்கு போனோன்னு முதல்ல என்ன சொல்றோம்? ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறத சொல்றோம். இப்ப ஒரு அர்ச்சகரே இல்லாத ஒரு கோவிலுக்கு போறோம், அந்த இடத்துலயும் சாமிகிட்ட வேண்டணும். சாமிகிட்ட வேண்டணும்னு கிடைக்கிறதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்ன அப்படின்னா, அதெல்லாம் ஏற்கனவே நமக்கு அமைக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. நீங்க இந்த நேரத்துல இந்த இடத்துல எடப்பாடியில் இங்க இருக்கணும், இந்த மண்டபத்துல இருக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்டது. இன்னைக்கு புதுசா சிவபெருமாள் கூப்பிட்டதுக்காக யாரும் உட்காரல. இது உங்களோட அமைப்பு. அதுபோல ஒரு கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல ஒரு அர்ச்சகர் இல்ல, நாம நம்மளோட பேரை சொல்லி நம்ம மன திருப்திக்காக தானே அதை செய்யறோம். அப்படிங்கும் போது ராசி ஐயர்கிட்ட சொல்றோம், நீங்க அதெல்லாம் ஒன்னும் இது பண்ண வேண்டாம். அப்படி இல்லைனாலுமே, ஐயரே இல்லைனாலுமே ஐயர்கிட்ட சொல்லி உங்களால எதுவும் செய்ய முடியாத கூட்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க
சாமியை பார்த்து உங்க லக்கணம் நின்ற புள்ளி நட்சத்திரம், ராசி, ராசி நின்ற நட்சத்திரம், ராசிநாதன் நின்ற நட்சத்திரம், இது எல்லாம் சொல்லி என்ன திசை நடக்குதோ அந்த திசை புத்தி இது அனைத்தும் எனக்கு நன்மையை தர வேண்டும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்காங்க. அப்ப நீங்க எல்லாரும் ஜோதிடர், ஜோதிடருக்கு தெரியும் இதுக்கு எல்லாமே ஆன்சர் தெரியும். அப்ப அது பிரகாரம் சொல்லி முறையா சொல்லி நாம அந்த இடத்துல வேண்டிக்கலாம். இப்ப ஒரு அர்ச்சகர்கிட்ட சொல்லியிருந்தா நாம என்ன பண்ணிருப்போம், ஒரு 10 ரூபாய் தட்டத்துல வச்சிருப்போம். அப்ப அதை ஒரு உண்டியல்ல செலுத்திட்டு வந்துருங்க. அப்ப உங்களுக்கு மன திருப்தியோடையும் அங்க என்ன நடக்கணுமோ அந்த மண்ணை நினைச்சு அந்த சாமியை நினைச்சு நீங்க என்ன நினைச்சீங்களோ அத்தனையுமே செயல்படும். கண்டிப்பாக கோயிலுக்குள்ள போய் வேற எதையும் நினைச்சிட்டு வேற சிந்தனையோடையோ வேற எதையும் நினைக்காத சாமியை மட்டும் நினைச்சு அதற்காக தான் தியானம் யோகா அதெல்லாம் கொண்டு வராங்க. அதுல சொல்லப்படுறது அதுதான். அதனால நீங்க அது ஒருநிலைப்படுத்தி மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்க என்ன கேட்கறீங்களோ அது அங்க கிடைக்கும். அப்ப லக்னாதிபதிக்கு மிக பவர் உண்டு. லக்னாதிபதி யாருன்னு பாருங்க. நீங்க பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாத தவிர்த்து பாருங்க. அப்ப அந்த நாளைக்கு என்னென்ன செய்யணுமோ வீட்டுல, வீடு சுத்தபத்தம் அப்படிங்கிறது மெயினா தேவை. இது வீட்டுல லேடிஸ் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்ப வீடு சுத்தபத்தமா இருந்தாவே நாம கேட்டது கிடைக்கும். அதே போல சுக்கிரனும் வீடு ஒண்ணு, சுக்கிரனும் வீடு ஒண்ணு தானே, காரகம் அப்படித்தானே வருது. அப்ப யாரெல்லாம் 2 வீலரோ காரோ சுத்தமா தொடச்சிட்டு வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராது. சரிங்களா? அப்ப இப்ப ஆணா இருந்தா அதை செய்யலாம். சரி, பெண்ணை என்ன செய்யணும் அப்படின்னா வீடும் சுக்கிரன் தான். அப்ப பெண்கள் வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு சமையல் கட்டுக்குள்ள போனா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்காங்க, அந்த வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வராது. அப்ப இத நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். சரி, பாவகம். இப்போ ஒரு பாவகம் அப்படின்னு சொல்றாங்க. பாவகம்னா என்னங்க ஐயா அப்படின்னா, ஒரு போச்சு, எனக்கு 6ஆம் அதிபதி போய் லக்னத்துல உட்கார்ந்துட்டாரு. கேட்கிறாரு, எனக்கு லக்னாதிபதி எட்டல, எனக்கு ஜோசி வருமா, நான் உங்கள்கிட்ட படிக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த 3, 6, 8, 12 மறைவு, இத உடல்ல சொல்லலாம். உடல் உறுப்புகள்ல நாம எப்படி சொல்றோம், அக்கிள் பகுதி 3வது வீடு, அக்கிள் பகுதி 3, 6ங்கிறது அடிவயிறு, 8ங்கிறது மர்ம உறுப்பு, 12ங்கிறது பாதம். இததான் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த அதிபதிகள் கெட்டு போயிட்டாங்க, இந்த கிரகங்கள் கெட்டு போச்சு. இப்ப ஒருத்தருக்கு 5வது வீடு கெட்டு போச்சு, 5வது வீடு கெட்டு போயிருச்சு, பரிகாரங்கள் நான் எப்படி எடுக்கட்டும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, 5னா பூர்வீகம், 5னா குலதெய்வம், 5னா தாத்தா, 5னா தாய் மாமன். நிறைய பேர் இதுல கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. 5ஆம் இடமும் 5ஆம் இடமா தாய் மாமன், 6ஆம் இடமா எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் தாயோட குடும்பம், 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் தாயோட குடும்பம். அப்ப பாத்தீங்கன்னா அதுவே தாய்மாமனை எடுத்துக்காங்களே, இதுக்கு ஏன் வாக்குவாதம்? அதனால இப்படி எல்லாம் உறவுகள் இருக்கு இல்லையா, இந்த உறவுகள்கிட்ட நீங்க சகஜமா பழகுங்க, யாரையும் ஆப்போசிட்டா நினைக்காதீங்க. இப்ப குலதெய்வம் இருக்கு, நான் என்ன செய்யலாம்? குலதெய்வத்துக்கு கொண்டுட்டு போய் எனக்கு காசு கொடுக்கற அளவுக்கு கொட்டுற அளவுக்கு என்னிட்ட காசு இல்லை, நான் என்ன பண்ணலாம்? நீங்க குடும்பத்தோட சேருங்க ஒரு நாளைக்கு, சரியா? குடும்பத்தோட சேர்ந்து போய் அந்த குலதெய்வ கோவில்ல உழவார பணி செய்யுங்க.
எதெல்லாம் தூய்மை இல்லாத இருக்குதோ அதை தூய்மைப்படுத்துங்க. அந்த மண்ணுல ஒரு நாள் இருந்துட்டு வாங்க. உங்களுக்கு அந்த சாமி நல்லது தராதா? நல்லது செய்யும்ல. அப்ப 5ஆம் பாகம் அங்க செயல்படும் இல்லையா? இப்ப 4ஆம் இடம் ஒருத்தர் கெட்டு போச்சு அப்படின்னா அந்த 4ஆம் இடம் என்பது தாய், வண்டி, வாகனம், சொத்து, இது எல்லாத்தையும் சொல்றோம். தாயோட போய் 1 மணி நேரம் இருந்துட்டு வாங்க. அந்த தாய் சந்தோஷப்படுற அளவுக்கு அது கேட்கறத வாங்கி கொடுங்க. அன்பா பேசுங்க. அந்த அம்மா வேற எதையாவது எதிர்பார்ப்பாங்களா? உங்கள்கிட்ட அதை மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க. நிக்கிறதுக்கு நேரமே இல்லாத எல்லாருமே ஓடிட்டு இருந்தோம். 2019 வச்சதில்ல ஆப்பு கொரோனான்னு எல்லாத்தையும் வாயை கட்டி போட்டுச்சா இல்லையா? அப்ப ஓடுறீங்களா? எங்க நின்னீங்க? எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தோம். அப்ப அந்த 1 மணி நேரம் நீங்க செயல்படுத்த முடியாதா? கண்டிப்பா செயல்படுத்த முடியும். பாவகத்தை நீங்க இப்படி பார்க்கும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு பரிகாரமாக செயல்படும். 7ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா கூட்டாளி, நண்பர்கள், கலத்தரம், மெயின் கலத்தரம். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்திட்டையும் சந்தோஷமா பேசுறது, வீட்டுக்காரமாட்ட எரிஞ்சு விழுவுறது. அப்ப அங்க எங்க சந்தோஷம் இருக்கும்? அப்ப அந்த அம்மாவை ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க, ஏதாவது கேட்கறத ஆசைப்பட்டு கேட்கறத வாங்கி கொடுங்க. இதோட வேற என்ன செய்ய போறீங்க? அதை செய்யலாம் இல்லையா? அப்ப அந்த சந்தோஷம் அங்க கிடைக்கும். 7ஆம் இடம் கெட்டு போயிருந்தாலும் உங்களுக்கு பாதகமா இருந்தாலும் அது சாதகமா முடியும். அப்ப பாவகம் இப்படி செயல்பட வைக்கலாம். ஒரு கோவிலுக்கு போய் தான் பரிகாரங்கள் செய்யணுங்கிறது இல்ல, நீங்க வீட்டிலேயே எல்லா பரிகாரங்களும் செய்யலாம். வாழ்வியல் பரிகாரம் முறையாமா எல்லாமே செய்யலாம் அப்படிங்கிறார் ஐயா. அடுத்தது ராசி. இந்த ராசி பாருங்க, ராசி அப்படிங்கிறது சந்திரன் நிக்கிறத சொல்றோம். அந்த வானமண்டலத்துல அன்னைக்கு பிறந்த நேரத்துல கிரகங்கள் எப்படி இருக்கோ அதுதான் ராசி சக்கரமா போடுறாங்க. இந்த ராசி சக்கரமா போடுறத எப்படி பிரிக்கிறாங்க? அம்சத்துல போடும் போது மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம் அப்படின்னு போடுறாங்க. இப்ப நல்லா பாருங்க, இப்ப லக்னாதிபதி இந்த அம்சத்துல ஒரு பூரட்டாதி 3ஆவது இடம், 3ஆம் பாதம் அப்படின்னா இது எங்க இதாகும்? மிதுனம். அப்ப அவரோட செயல்பாடுகள் மிதுனமாக அங்க செயல்படும். யாராவது மிதுனமோ, கன்னியோ, தனுஷோ, மீனமோ இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு காரணம் சம்மந்தப்படாத இருக்காது. லக்கணமோ ராசியோ ஒரு காரணம் சம்மந்தப்படும். உபயராசின்னு இல்லைங்கய்யா, நம்ம கட்ட போடும் போதவே திருப்பி தான் கட்ட போடுறோம். சரிங்களா? அது போலதான் இருக்கும். இப்படி ஒண்ணு சிம்பிளா. அடுத்தது பாருங்க, கன்னிக்கு அடுத்தது துலாம், கன்னி வீட்டுக்கு அடுத்த வீடு துலாம், அது தராசு. அப்ப அந்த கன்னி ராசிக்கு வீட்டு பக்கத்துல ஒரு ரேஷன் கடையோ ஒரு மளிகை கடையோ இருந்தே ஆகணும். ஒரு செட்டியாரு, ஒரு நாடாரு, ஒரு முதலியாருங்கிறவங்க இருந்தே தீரணும். இப்படிதான் ஒவ்வொரு ராசியும் பிரிச்சிருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப ராசி சக்கரம் அப்படிங்கும் போது அந்த நின்ற நாதன், அதாவது புரட்டாதி 3ன்னு சொன்னோம் இல்லையா, நட்சத்திர வாரியா, அது அம்சத்துல எங்க விழுகுதோ அந்த வீட்டை வச்சு பதில் சொல்லி கரெக்டா இருக்கும். ஐயா, ஒருத்தருக்கு மைனஸ் சொல்றதுக்கு எதை எடுக்கிறது? அதே வீட்டுல இந்த மிதுனத்துல நடு நட்சத்திரம் எது? புரட்டாதி 3ன்னு ஒரு கிரகம் நிக்குது, அது மிதுனத்தை சொல்லுது. அதுல நடு நட்சத்திரம் எது? திருவாதிரையா? திருவாதிரை அப்படின்னாவே அது ராகுவோட நட்சத்திரம். ராகுனா மாயை, ராகுனா மாயை, மறைதல் அப்படின்னு அர்த்தம். அந்த வீட்டுல காணாம போனவங்க இருப்பாங்க. அது திருவாதிரைங்கிறது சிவனோட நட்சத்திரம். விஷம் உண்டாரா? அந்த வீட்டுல விஷம் குடிச்சவங்க இருப்பாங்க. காப்பாத்திட்டாங்க, காப்பாத்த முடியல, அது அடுத்த விஷயம்.
அப்ப சூசைட் பண்ண முயற்சி பண்ணீங்க அந்த வீட்டுல இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஒவ்வொரு நடு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு வீட்லயும் எடுத்து நீங்க அம்சத்துல சொன்னாலும் சரி, ராசியில சொன்னாலும் சரி, சரியா சொல்லும் போது உங்களுக்கு சரியான பதில் அங்க தரும். சரிங்களா? இப்ப அடுத்து இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட், எழுதிக்கலாம். வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகம் வர்க்கோத்தமத்துல அப்படின்னா இங்க பாருங்க, அஸ்வினி 1ஆம் பாதம் ராசியிலே அம்சத்திலே எங்க இருக்கும்? மேசத்துலதான் இருக்கும். ரோகிணி 2ஆம் பாதம் ராசியிலே அம்சத்திலே எங்க இருக்கும்? ரிஷபத்துல இருக்கும். புனர்பூசம் 3 இது ராசியிலையும் அம்சத்திலையும் 3ஆம் இடத்துல, இது மிதுனத்துல இருக்கும், 3ஆம் பாதம். புனர்பூசம் 4ஆம் பாதம் ராசியிலே அம்சத்திலையும் கடகத்துல இருக்கும். அதே போல பூரம் 1ஆம் பாதம் அது சிம்மத்துல ராசியிலே அம்சத்திலே இருக்கும். அதே போல சித்திரை 2ஆம் பாதம் துலாம்ல வரும், இது கன்னியில வரும். அதே போல சித்திரை 3ஆம் பாதம் துலாம்ல வரும், அங்க அம்சத்திலே அதே போல வரும். அனுச 4ஆம் பாதம் அதுவும் விருச்சிகத்துல வரும், ரெண்டுமே விருச்சிகத்துல வரும். உத்திராட 1ஆம் பாதம் தனுசு வீட்டுல வரும். உத்திராட 2ஆம் பாதம் மகர வீட்டுல வரும். சதயம் 3 கும்பத்துல வரும். ரேவதி 4 இது வர்க்கோத்தமம். இந்த இந்த நட்சத்திர சாரத்தில் ஒரு கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அது ஜெயிக்க பிறந்த ஜாதகம்னு அர்த்தம். இப்ப சூரியன் இருக்குன்னா யார் ஜெயிப்பாங்க? அப்பா ஜெயிப்பார். 9ஆம் அதிபதி இருந்தா, ஐயா மைக் வேணுமா சார்? அப்ப 9ஆம் அதிபதி இருந்தா அப்ப தந்தை அங்க அதிர்ஷ்டசாலி. இப்படி ஒவ்வொரு கிரகத்தை வச்சியும் நீங்க சொல்ல முடியும். இது வர்க்கோத்தமம். இதே இந்த வர்க்கோத்தமம் அடைஞ்ச கிரகம் பகையோ நீச்சமோ அடைஞ்சிருந்தால், பகையோ நீச்சமோ அடைஞ்சிருந்தால் அத பார்வை, யாராவது சுபர் பார்வை இருக்கா என்ன பார்க்கணும், பார்த்துட்டு தான் பலன் சொல்லணும். 2 பேர் எச்சரிக்கையா சொன்னாங்க. ஐயா ஒருத்தர், நம்ம தனக்கொடி ஐயா ஒருத்தர் சொன்னாரு, ஐயா நம்ம தங்கராஜன் ஐயா ஒருத்தர். ஒரு விதியை பார்த்து சொல்லும் போது அதை ஆணித்தரமா சொல்லணும். அப்படிங்கும் போது நாம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியும் வச்சுட்டு சொல்லணும். எப்படி அப்படின்னா, வம்சாவளியில் நடந்திருக்க வாய்ப்பு இதை வைக்கணும் ஃபர்ஸ்ட். இல்லைங்க உங்க வீட்டுல யாருக்காவது லவ் மேரேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இல்ல நானே லவ் மேரேஜ் தான் அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க. அப்ப நீங்க லவ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிருப்பீங்க அப்படின்னா யாரையா சொன்னாங்க? எனக்கெல்லாம் ஊருக்கு கூட்டி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ட்டுருவாங்க. அதனால வம்சாவளியில் அப்படிங்கிறத சொல்லுங்க. தாத்தா பாட்டி அடுத்தது ஜாதகருக்கு சொல்லுங்க. அதனால ஒரு விதியை பார்த்து சொல்லும் போது அதை யாரு பாக்குறாங்க, எந்த கிரகங்கள் பாக்குதுங்கிறத வச்சுதான் பலன் எடுக்கும். அப்ப சொல்லும் போதுதான் உங்களுக்கு நல்ல பலன் ஆணித்தரமா ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். அடுத்தது பரிவர்த்தனை. பரிவர்த்தனை அப்படிங்கும் போது ஒரு கிரகங்கள் தன்னோட ஆட்சி வீட்டுல இன்னொரு கிரகங்கள் இருந்து அந்த வீட்டுல போய் இந்த கிரகம் உட்கார்ந்துருக்கும். அப்ப வீடு மாறி உட்கார்ந்துருக்கும். இது பரிவர்த்தனை அப்படிங்கிறாங்க. இந்த பரிவர்த்தனை பற்ற கிரகமும் எல்லாமே நல்லதை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்த விதத்துல அனுபவத்துல அதுக்குரிய வேலைகளை அந்த கிரகங்கள் கொடுக்குது. ஒரு 30% ஒரு கெடுதலை கொடுத்துட்டு தான் அந்த பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்குது. அப்ப ஒரு கெடுதல் கிடைக்கும் போது, கெடுதல் வரும்போதுதான் அவங்க ஒரு சாமியை பத்தி நினைக்கிறாங்க, ஒரு ஜோதிடத்தை பத்தி நினைக்கிறாங்க, ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறது நடக்குது. அதே போலதான் இந்த 7.5 சனி
அஷ்டமச்சனி இப்படிங்கிறது ஒரு கஷ்டத்தை கொடுக்குது. அப்படிங்கும் போதுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மள்கிட்ட தேடி வராங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கஷ்ட நஷ்டம்னாவே என்னன்னு தெரியாத போயிடும். கண்டிப்பாக முன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர்கள் பின் வாழ்க்கையில் யோகத்தை சந்திப்பார். யாரா இருந்தாலும் சரி, முன்னாடி நான் கஷ்டப்பட்டே தான் இருந்தாங்கய்யா அப்படின்னு இருக்கிறவங்க பின்னாடி நல்ல யோகத்துல நல்லா வாழ்வாங்க. நல்ல குழந்தைங்களோட ஆரோக்கியமா நீண்ட காலத்துக்கு அவங்க பேர் சொல்ற அளவுக்கு இருக்கும். அதே போல கிரக யுத்தம். இந்த கிரக யுத்தம் அப்படின்னா என்னன்னா அப்படின்னா, அதாவது செவ்வாயோட சேர்ந்த கிரகங்கள் யுத்தத்தை தரும், சண்டை சச்சரவை கண்டிப்பாக தரும் அப்படிம்பாங்க. அப்ப என்ன அப்படின்னா, அந்த செவ்வாய் ஒரு நடு நட்சத்திரத்துல இருக்கு, ஒரு வீட்டுல ஒரு நடு நட்சத்திரத்துல இருக்கு. இப்ப எனக்கே எடுத்துக்காங்களேன், என்னோட ராசி என்ன, சிம்ம ராசி, அதுலயே தான் செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் பாருங்க பூரம் 3ஆம் பாவத்துல இருக்கு. வேணா மற்ற கிரகங்கள், எந்த கிரகம், சந்திரன் பூரம் 4ல இருக்கு. மக 3லயும் மக 4லயும் சுக்கிரனும் சனியும் இருக்கிறாங்க. இந்த சுக்கிரனும் சனியும் எந்த பாதிப்பும் தராது. ஏன் அப்படின்னா செவ்வாய் கடந்து வந்த பாதை யுத்தத்தில் இருக்கும் போது அவங்களுக்கு தொந்தரவை தரதில்லை, யுத்தத்தை தருவதில்லை. ஆனா இந்த சந்திரன் கடக்கல, செவ்வாய் கடக்கல. அப்ப என்னோட தாயாருக்கும் எனக்கும் அந்த பாதிப்பை கொடுக்கும். புரியுதுங்களாங்க? கடந்து வந்தது எந்த பாதிப்பையும் தராது, கடக்க போறது கஷ்டத்தை கொடுக்கும். இதுதான் யுத்தம். அதே போல கேந்திரம் 1 4 7 10. இந்த 1 4 7 10 இது விஷ்ணு தானம் அப்படிம்பாங்க. கேந்திரம் விஷ்ணு தானம், திரிகோணம் லட்சுமி தானம் அப்படிம்பாங்க, மகாலட்சுமி தானம் அப்படிம்பாங்க. அப்ப இந்த கேந்திர ஸ்தானத்தில் ஒரு கிரகங்கள் இருந்தா அது பலமா நல்லா செயல்படும். அவங்களுக்கு ஒரு 7ஆம் அதிபதி இருக்கு அப்படின்னா அந்த மனைவியால யோகத்தை தரும். 4ஆம் அதிபதி இருக்கு அப்படின்னா தாயாரால யோகத்தை தரும். 10ஆம் அதிபதி இருக்குது அப்படின்னா தொழிலால யோகத்தை தரும். இப்படி அந்த கேந்திரத்துல ஒரு கிரகங்கள் இருந்து செயல்பட்டா பலமா செயல்படும். அதே போல சுப நல்லதுதாங்க செய்யும். அதாவது ஐயா கேட்கிறது கேந்திராதிபதி தோஷத்தை பத்தி கேட்கிறாரு. அப்ப கேந்திராதிபதி தோஷம் ஒரு கிரகங்கள் தன் வீட்டுல இருந்தா அது ஏன் பாதிப்படையுது, இதுக்கு விளக்கத்தை கொடுத்துட்டே போயிடலாம். பருத்தி வெள்ளாம பண்றது யாரு? விவசாயி. கரும்பு வெள்ளாம பண்றது, கட்டடம் கட்டுறது இன்ஜினியர்ல இல்ல, கொத்தனாரு. சரிங்களா? அப்ப பருத்தி வெள்ளாம பண்ணக்கூடிய விவசாயி நல்ல துணிமணி போட முடியாது. சரிங்களா? அதே மாதிரி கொத்தனாரு 10 மாடி கட்டடம் கட்டினாலும் அவர் நல்ல வீட்டுல போய் குடியிருக்க முடியாது. சாமிய அருமையா நம்ம கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு அங்க வடிவமைச்சிருப்பாங்க. ஆனா அந்த சாமியை செய்யக்கூடிய சிலை செய்யக்கூடியவங்க நல்லா இருந்ததாக இல்லை. நீங்க யார வேணாலும் கேட்டு பார்த்துக்காங்க. அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு பாதிப்பை தருது. அப்ப என்ன அப்படின்னா ஒரு கிரகம் அதுக்குரிய வீட்டில இருந்தால், குரு 5ஆம் இடத்துல இருந்தா தோஷமா இல்லையா? புத்திர தோஷம் தருமா தராதா? அப்ப ஒரு சுபர் தானே. இதுதான் தோஷம். சரிங்களா? அதுதான் காரக பாவ நாஸ்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அததான் ஐயா எதிர்பார்த்தாரு. ஐயா தானே? அப்ப கேந்திராதிபதி தோஷம் அப்படிங்கும் போது ஒரு சுபர் அந்த வீட்டுல இருக்கும் போது அதுக்குரிய அனுபவப்பட்டு அவர்களுக்கு அந்த விஷயத்தை கொடுக்கும். கேந்திரத்துல ஒரு கிரகம் இருந்தா ஜெயிச்சிருவாங்க. அனுபவப்பட்டு திருந்துவாங்க, அனுபவப்பட்டு ஜெயிப்பாங்க. சரிங்களா? தோஷத்தையே கொடுத்தாலும் ஜெயிச்சிருவாங்க. அதே போல திரிகோணத்திலேயே அதே போலதான். திரிகோணத்துல ஒரு கிரகம் இருந்தால் நல்ல பலனை தரும், சுப பலனை தரும். எந்த ஒரு பாவகத்துக்கும் 9வது பாவகத்தில் ஒரு நல்ல அவங்க 3ஆம் பாவகத்துக்கு 9ஆம் பாவம் எது? 3க்கு 9 எதுமா? ஐயா சொல்லுங்க. 11. 11. அப்ப 3ஆம் பாவகம் ஜெயிக்கணும் அப்படின்னா அங்க 11ஆம் பாவ அதிபதி நல்லா இருந்தாரு அப்படின்னா இங்க ஜெயிச்சிருவாங்க. அவங்க முயற்சி வெற்றி அடையும். நான் தந்தை பாக்கியம் அடைவனா அப்படின்னா என்னுடைய குழந்தை ஸ்தானம் 5ஆம் அதிபதி. முதல் குழந்தைங்கிறது 5ஆம் அதிபதி. அந்த 5க்கு 9 எது? ம் 5க்கு 9 லக்னம் இல்லைங்களா? அப்ப லக்னம் வலுப்பெற்றால் அங்க அவரு தந்தை பாக்கியம், குழந்தை, பூர்வீகம் இது எல்லாமே நல்லா இருக்கும் இல்லையா? அப்ப லக்னாதிபதி வலுத்தாலும் லக்னம் வலுத்தாலும் ஜாதகர் ஜொலிப்பார், ஜெயிப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு இதுவரை வாய்ப்பளித்த எடப்பாடி ஜோதிட அறக்கட்டளையினர் சிவபெருமாள் அவர்களுக்கும் மற்றும் இங்கு அவருக்கு உதவிகரமாக இருந்த அனைத்து தர நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு டைம் அதிகமாயிருச்சதுனால இத்தோட முடிச்சுக்கலாம். அடுத்த மீட்டிங்ல பார்க்கலாம்.